அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி நபித்துவ பாதுகாப்பு பேரவையின் சார்பாக இன்றைய தகவல் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி கூறுவது என்னவெனில், தம்முடைய காலத்தில் தொற்று நோய் ஏற்படும் என்பதாக குர்ஆனிலும் மேலும் தௌராத்தின் சில பக்கங்களிலும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்று குர்ஆனிலே பச்சை பொய்யை புனைந்துள்ளான். மிர்சா குலாம் அஹ்மது காதியானி எழுதிய ஒட்டுமொத்த நூல்களின் தொகுப்பிற்கு பேர் தான் ரூஹானி ஹசாயின். அந்த ரூஹானி ஹசாயினிலே 19வது பாகத்தில் 5வது பக்கத்தில் இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளான். ये भी याद रहें कि कुरान शरीफ में बल्कि तौरेत के बाद सफ़हों में भी ये खबर मौजूद है कि मसीह मऊद के वक्त ताउन पड़ेगा. குர்ஆனிலும் மேலும் தௌராத்தின் சில பக்கங்களிலும் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிர்சா குலாம் அஹ்மது காதியானியுடைய காலத்தில் தொற்று நோய் ஏற்படும் என்பதாக குர்ஆனிலும் தௌராத்தின் சில பக்கங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பச்சை பொய்யை புனைந்துள்ளான். என்ன காதியானி சகோதரர்களே, குர்ஆனிலே இவ்வாறாக சொல்லப்பட்டு இருக்கிறதா? மிர்சா குலாம் அஹ்மது காதியானியுடைய காலத்தில் தொற்று நோய் ஏற்படும் என்பதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கிறதா? இது உண்மைதானா? இவன் எவ்வளவு பெரிய பொய்யை புனைந்துள்ளான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த பொய்யன் ஒரு நபியா ஆக முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்களே அந்த மதத்திலிருந்து தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.